வேட்டுவ மூவிக்கான ஷூட்டிங் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காரைக்குடியில ஷூட்டிங் போகுது. அட்டகத்தி தினேஷ் அண்ட் ஆர்யா மூவில இருக்காங்க. விஜய் சேதுபதியோட அடுத்த படத்தை பூரி ஜெகநாத் டைரக்ஷன் பண்ண போறாரு. அதை இப்ப அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவரு லைகர் மாதிரியான மூவிஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. ராம் சரணோட பெட்டி படத்தோட கிளிம்ஸ் ஏப்ரல் 8 வரப்போகுது. சிப்ராஜோட 10 Hours படத்துக்கான செகண்ட் ட்ரெய்லர் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வரப்போகுது. சர்தார் 2க்கான டீசரும் நாளைக்கு வரப்போகுது. அதை இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணி ஒரு வீடியோ கூட விட்டுருக்காங்க. ஜியான் விக்ரம் இப்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. வீரதீரசுரன் படத்துக்கு பார்ட் 1 அண்ட் பார்ட் 3 வரும்னு. பார்ட் 2 தான் இப்ப ரிலீஸ் ஆனது. அட்லி அண்ட் அல்லு அர்ஜுன் மூவில அல்லு அர்ஜுன் டியூல் ரோல் பிளே பண்ண போறது நியூஸ் இப்ப வந்திருக்கு. அட்லி லாஸ்டா எடுத்த எல்லா மூவிஸுமே டியூல் ரோலா தான் இருக்கு. சோ அப்படிதான் இந்த படமும் வரப்போகுது. பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்ட்ல இந்த படம் இருக்கும். குட் பை அக்லி மூவிக்கான செகண்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. அனிருத் இந்த சாங்க பாடிருக்காரு. சாங் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கார்த்தி இப்ப ரீசெண்டா ஒரு ஈவெண்ட்ல கைதி 2 அண்ட் சூர்யா 45 இந்த 2 மூவிஸ்க்கான அப்டேட்டும் கொடுத்திருக்காரு. இது ரெண்டுத்தையும் இப்ப பார்ப்போம். கைதி 2 பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தோட எண்டுல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி அடுத்த வருஷம் படம் வரும்னு சொல்லிட்டாரு. சூர்யா 45க்கு சாங் ஷூட் இப்ப போய்கிட்டு இருக்கு. சென்னையில தான் ஷூட்டிங் போகுது. இது கார்த்தி சொன்ன அப்டேட். மூவிக்கான ஃபுல் ஷூட்டிங் ஏப்ரல் மேல முடிய வாய்ப்பு இருக்கு. வீரதீரசுரன் படம் ஹிட் ஆக எவ்வளவு வசூல் வேணும்னு கேட்டிருக்காரு. 56 கோடி கிட்ட இதுக்கு வசூல் தேவை. வீரதீரசுரன் லூசிஃபர் 2வோட வசூல் எல்லாம் கேக்குறீங்க. இன்னைக்கு அதை பத்தி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காம இருந்தா பாருங்க. ட்ரெயின் மூவிக்கான ரிலீஸ் டேட்டை கேட்டிருக்காரு. இந்த படம் சம்மருக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. நான் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சொல்றேன். குட் பை அக்லியோட ட்ரெய்லர் புக்கிங்ஸ் பத்திலாம் கேக்குறீங்க. நான் இதை நிறைய முறை சொல்லிட்டேன். ரிப்பீட்டடா ஒரே கொஸ்டினை கேக்குறீங்க. ஏப்ரல் 1 வீக் இதுக்கான எல்லா அப்டேட்டும் வந்துடும். தமிழ்ல சூப்பர் ஹீரோ மூவிஸ் பெருசா ஒன்னும் ஓடல. ஆனா இப்ப மின்னல் முரளி ஹனுமான்லாம் நல்ல கலெக்ஷன் பண்ணுச்சு. சோ இப்ப தமிழ்ல அதே மாதிரி சூப்பர் ஹீரோ மூவிஸ் எடுத்தா படம் ஓடுமான்னு கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே தப்பு. மின்னல் முரளி கலெக்ஷன் பண்ணவே கிடையாது. ஏன்னா அது டைரக்ட் ஓடிடி ரிலீஸ். அதுக்கு வசூலே கிடையாது. இப்ப தமிழ்ல சூப்பர் ஹீரோ மூவிஸ் எடுத்து ஓடுமான்னு கேட்டீங்கன்னா எந்த படம் எடுத்தாலும் ஓடும். ஆனா அதை கரெக்டா ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி எடுத்தா ஓடும். நான் இதை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன். SDR 49 மூவில கைடு லோகர் நடிக்க வாய்ப்பு இருக்கு. சந்தானமும் கன்ஃபார்ம் தான். கேம் சேஞ்சருக்கான வசூலை கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். கலெக்ஷனை ப்ரெடிக்ஷன் பண்ண சொல்லாதீங்க நிறைய முறை நான் சொல்லிட்டேன். டிராகன் படம் 150 கோடி வருமானம் கேக்குறீங்க. வசூல் வந்தா நான் சொல்லுவேன். வருமானம்லாம் கரெக்டா சொல்ல முடியாது. இந்த படம்னு இல்ல எந்த படத்துக்குமே இந்த படம் இவ்வளவு வசூல் வரும்னு சொல்லவே முடியாது. சொல்லலாம் கெஸ் பண்ணி. ஆனா அது நடக்குமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனாலதான் வசூலை நான் கெஸ் பண்றது இல்ல. இன்னைக்கு சண்டே ஸோ கேம் உண்டு. போன வாரம்லாம் நான் கேமே வைக்கல. நேற்றுக்கு நான் வீடியோ போடல. அதனால கேம் வைக்கல. ஆனா இன்னைக்கு கேம் உண்டு. இது எந்த மூவிக்கான ஃப்ரேம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.